இந்த உலகில் ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது நண்பர்களே. மக்கள் எல்லோரையும் சமமாக நடத்துவதில்லை. சிலரை பார்த்தவுடனே மதிப்பார்கள். சிலரை பார்த்தவுடனே அலட்சியம் செய்வார்கள். சிலரிடம் பேசும்போது மரியாதை. சிலரிடம் பேசும்போது எரிச்சல். கேள்வி என்ன தெரியுமா? இது உங்கள் முகம் காரணமா? உங்கள் பணம் காரணமா? உங்கள் பதவி காரணமா? இல்லை. இது நீங்கள் உங்களை எப்படி பிரசன்ட் பண்றீங்க என்பதுதான் காரணம். மக்கள் உங்களை மதிக்கிறார்களா? உதாசீனம் செய்கிறார்களா என்பதை நீங்கள் பேசும் வார்த்தை, நடக்கும் விதம், அமைதி, எல்லை, இந்த 5 விஷயங்கள் தான் தீர்மானிக்குது. இது மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. இது மைண்ட் கண்ட்ரோல் மேனுவல். இந்த 5 தந்திரங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரும் உங்களை எளிதாக தள்ள முடியாது. யாரும் உங்களை இக்னோர் பண்ண முடியாது. ஒரு வார்னிங் மட்டும். இந்த வீடியோ பாதியில விட்டா நீங்களும் மற்ற 90% மக்களை மாதிரி அறிந்தும் பயன்படுத்தாத கூட்டத்துல சேர்ந்துடுவீங்க. வாருங்கள், முதல் தந்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். தந்திரம் 1. அதிகம் விளக்கம் சொல்லாதீர்கள் நண்பர்களே. மக்கள் யாரை உதாசீனம் செய்கிறார்கள் தெரியுமா? எப்போதும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறவர்களை. அதுக்காக இல்ல, நான் அப்படி சொல்லல, நான் ட்ரை பண்ணேன், ஆனா இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து அதிகமா வந்தா உலகம் உங்களை ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன்ல தள்ளிடும். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத்: மதிப்பு உள்ளவன் விளக்கம் சொல்ல மாட்டான். விளக்கம் சொல்றவன் மதிப்பை இழக்க ஆரம்பிப்பான். சாணக்கியர் ஒரு வரி சொன்னார்: தேவையற்ற விளக்கம் தன்னம்பிக்கையின்மை. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ண அவசியம் இல்லை. அமைதியாக சொல்லுங்க, இது என் முடிவு, நான் இதைத்தான் செய்வேன். அதுக்கப்புறம் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் தான் மைண்ட் கண்ட்ரோல். தந்திரம் 2. எல்லோருக்கும் கிடைக்காதீர்கள் நண்பர்களே. மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எப்போதும் போன் எடுத்துடுறது, யாரு கூப்பிட்டாலும் போயிடுறது, எல்லாருக்கும் டைம் கொடுக்கிறது. இதெல்லாம் நல்ல குணம் கிடையாது. இது லோ வேல்யூ சிக்னல். இந்த உலகம் ஒரு விஷயத்தை மட்டுமே புரியும்: ரேரரா இருக்கிறதுக்கு தான் மதிப்பு. நீங்கள் எப்போதும் அவைலபிளா இருந்தா மக்கள் உங்களை ஆப்ஷனா தான் பார்ப்பார்கள். சாணக்கியர் சொன்னார்: அதிகம் கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு இல்லை. சில கால் மிஸ் ஆகட்டும், சில மெசேஜ் அனன்சர் ஆகட்டும், சில நேரம் இப்ப முடியாது சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இது ஆரோகரன்ஸ் இல்லை, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ட்ரைனிங். தந்திரம் 3. எதிர்ப்பு வந்தால் கால்மா இருங்கள் நண்பர்களே. மக்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. வார்த்தையால, பார்வையால, டிஸ்ரெஸ்பெக்டா அந்த மோமெண்ட்ல நீங்க ரியாக்ட் பண்ணினீங்கன்னா நீங்க கேமை இழந்துட்டீங்க. மைண்ட் கண்ட்ரோல் ரூல்: ஆங்கர் ஈக்குவல்ஸ் லாஸ் ஆஃப் பவர். ஒரு காம் பர்சன் முன்னால் ஆக்ரோஷமானவன் கூட மெதுவா அடங்குவான். நீங்க சத்தம் போட வேண்டாம், வாதம் செய்ய வேண்டாம். பாருங்கள், கேளுங்கள், மெதுவா பதில் சொல்லுங்கள். அந்த காலம் தான் இந்த நபர் ஈஸி டார்கெட் இல்ல என்று சிக்னல் அனுப்பும். தந்திரம் 4. உங்கள் வார்த்தைகளை குறைக்கவும் எடை கூட்டவும் நண்பர்களே. அதிகம் பேசுறவன் பவர்ஃபுல் இல்ல, அர்த்தமுள்ள வார்த்தை பேசுறவன் பவர்ஃபுல். நீங்க அதிகம் பேச பேச மக்கள் உங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள். உங்கள் வீக் பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்பார்கள். சாணக்கியர் சொன்னாரு: வார்த்தையை சேமிப்பவன் சக்தியை சேமிக்கிறான். தேவையில்லாத ஜோக் வேண்டாம், தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், தேவையில்லாத ஒப்பீனியன் வேண்டாம். ஒரு லைன் பேசினாலும் அது ஃபர்மா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்பதான் உங்கள் வார்த்தைக்கு வெயிட் வரும். தந்திரம் 5. உங்களை நீங்களே பெரியவனாக நினைக்க ஆரம்பிக்கவும் இதுதான் முக்கியமான தந்திரம். நண்பர்களே, மக்கள் முதலில் உங்களை மதிப்பதில்லை. நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அதைத்தான் உலகம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்கள் உங்களை ஸ்மாலாக நினைச்சா உலகமும் உங்களை ஸ்மாலாக தான் நடத்தும். நீங்கள் உங்களை நான் வொர்த் உள்ளவன், என்னை ஈஸியா ட்ரீட் பண்ண முடியாது என்று உள்ளுக்குள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வெளியில தெரியும். மைண்ட் கண்ட்ரோல் ஸ்டார்ட்ஸ் இன்சைட். நண்பர்களே, இந்த 5 தந்திரங்கள் புக் நாலேஜ் இல்ல, தியரி இல்லை. இது ரியல் வேர்ல்ட் சர்வைவல் சைக்காலஜி. இதை யூஸ் பண்ணினீங்கன்னா மக்கள் உங்களை இக்னோர் பண்ண மாட்டார்கள். உங்களை கேர்லெஸ்ஸா ட்ரீட் பண்ண மாட்டார்கள். உங்கள் பிரசன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். இப்போ உங்களிடம் 2 வழிகள் இருக்கு. பழைய மாதிரி எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் ஆகி உதாசீனமாக வாழ்வது, அல்லது இன்றே உங்களை மாற்ற ஆரம்பித்து மக்கள் உங்கள் பிரசன்ஸை உணரும்படி வாழ்வது. முடிவு உங்களுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கிளிக் ஆனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.